மாலிகாப்பூர் படையெடுப்புக்கு பிறகு 40 ஆண்டுகள் தாய் மீனாட்சிக்கு பூஜை இல்லாமல் இருந்தது உண்டா இல்லையா? ரீலோகேட் பண்ணணுங்கிறது எந்த விதத்துல சரியா? ஏன்னா இது தர்காவே இல்லைங்கிறதுனால சொல்றேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூல ரீலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா? கந்தனுக்கு தகப்பனார் யாரு? சிவன். நாம எல்லாரும் அப்பாவோட முதல் எழுத்த பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறது பழக்கம். அதனால ஸ்ரீகந்தன் மலை, சிக்கந்தர் மலை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் ஹிந்து எழுச்சியின் காரணகர்த்தாக்களில் ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் சனாதன பெருந்தமிழருமான ஹெச் ராஜா அவர்களை அவரது இல்லத்தில் வைத்து நேர்காணல் செய்கிறோம். வணக்கம் சார். சார், திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய கூட்டம், ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல ஒரு பிரம்மாண்டமான இந்துக்களுடைய எழுச்சி கூட்டம் நடந்தது. அதுல நீங்க பேசினீங்க. முதல்ல அந்த இந்துக்களின் எழுச்சியை பற்றின உங்கள் கருத்து என்ன? அதாவது காவல்துறையினுடைய கெடுபிடி, தடுப்பு காவல், திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்ட எல்லா இந்து இயக்க தலைவர்கள்லாம் கைது செய்யப்படவில்லைன்னா உள்ளபடியே மதுரை தாங்கி இருக்காங்க. இதை போல் 20 மடங்கு கூட்டம் வந்தது. ஆகவே மக்கள் மத்தியிலே இந்த திருப்பரங்குன்ற விஷயம் 30 ஆண்டுகளாகவே கனன்று கொண்டிருந்தது. அது இப்பொழுது நவாஸ் கனியினுடைய தலைமையில் போனவர்கள் ஆடு கோழி எடுத்து கொண்டு போனது மேலும் இந்துக்களுடைய உணர்வை காயப்படுத்தி இருக்கு. ஆகவே இந்துக்கள் வீதிக்கு வருவது என்று முடிவு செய்து விட்டார்கள் என்பதை காட்டுகின்ற நிகழ்ச்சி தான் அன்றைய நிகழ்ச்சி. அதாவது கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான எழுச்சி. அதே போல சென்னிமலையை கிறிஸ்தவ மலைன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறப்போ டேட்டு கூட சொல்லலை ஹிந்து முன்னணி. ஹிந்துக்களே குழுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூவல் தான் விடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75,000 பேர் குழுமி இருந்தாங்க ஒரே நாள்ல. இப்போ அதற்கு முன்னால அயோத்தி மண்டபம் இஷ்யூ, அதே போல தர்ம யாதின பல்லக்கு தூக்கு நிகழ்வு, அது தொடர்பாக தமிழகத்தில் ஏற்பட்ட சலனம், மதமாற்றம் தொடர்பா தஞ்சாவூர்ல தற்கொலை செய்து கொண்ட லாவண்யா இஷ்யூ, அது கிளப்பின விஷயம். அதே போல திருவாரூர் தெற்கு ரத வீதிக்கு கருணாநிதியின் பெயரை வைப்பது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் திரளாக கூடியது. அதற்கு பின்னே அந்த அரசு திரும்ப அந்த திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது. இது எல்லாம் பார்க்கிறப்போ ஒரு ஹிந்து சமயம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பெரிய டிராக்ஷனும் ஒரு எழுச்சியும் தமிழகத்தில் இருப்பது தெரிகிறது. நான் இந்து முன்னணியிலேயே இருந்தவன் நிர்வாகியா. 1989-90 ஆண்டுகளில் இந்து முன்னணியின் மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் 91 இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பு எடுத்துக்கொண்டேன். இங்கே தொடர்ந்து இந்துக்கள் மத்தியில் வஞ்சிக்கப்பட்டோம்ங்கிற எண்ணம் இருந்து கொண்டே வந்திருக்கு. நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும், நான் அனிதா இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அல்லது மாயவரத்தில் பல்லக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நான் நேரடியாக பங்கு பெற்றிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் இருந்த ஒரு கோபம் எழுச்சியாக மாறிய ஒரு சந்தர்ப்பம்னு சொன்னால் இது முருகனின் 6 படை வீட்டில் முதல் படை வீடாக இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய அத்துமீறல்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தையும் அதன் காரணமாக எழுச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஹிந்து சென்ட்ரிக் பாலிடிக்ஸுக்கு இடம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நான் பாலிடிக்ஸ்னு மாத்திரம் பார்க்கல. ஏன்னா நீங்கள் பார்த்தா தமிழ்நாடு மிகப்பெரிய ஆன்மீக பூமி. அது தைப்பூசத்துக்கு பழனிக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது தமிழகத்திலிருந்து ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு 45 நாள் விரதம் இருந்து போகிறது, இது எல்லாமே இங்கு ஆன்மீகம் இருந்தது.
அது எந்த விதத்திலையும் குறைபடவில்லைங்கிறது தெரியுது. ஆனால் அதுவே நான் இதை அரசியல் அப்படின்னே சொல்ல வரல, ஒரு சமூக பிரச்சனையாக இந்துக்கள் கூடாமல் இருந்தார்கள். அவரவர்கள் ஆங்காங்க பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது. அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நீஜர்க்கு ரியாக்ஷன் அப்படிதான் இருந்தது. ஆனால் இந்த அறுபடை வீட்டில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த பிரச்சனை ஏதோ இன்னைக்கு வந்தது இல்லை, இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. இதுல பல்வேறு உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா இது ஏன் நடக்குது? அங்க திருப்பரங்குன்றம் மலையில முதல்ல மலையின் பெயரையே சிக்கந்தர் மலைன்னு மாற்ற முயற்சி நடந்தது. அந்த வீதிக்கு அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அது தவிர நீதிமன்றமே தீர்ப்பளித்தும் கூட கார்த்திகைக்கு தீபம் ஏற்றுவதற்கு முஸ்லிம்கள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். அதன் காரணமாக அரசாங்கமே நமக்கு அனுமதி மறுத்து வருகிறது. நான் 1994 அப்புறம் நானே 2-3 தடவை கார்த்திகையில் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அதனால தொடர்ந்து இந்துக்களுக்கு மத ரீதியிலான கடமைகளை செய்வதற்கு தடை வந்து கொண்டிருந்த காரணத்தினால இன்று அது முழுமையாக வெளிப்பட்டிருக்கு. ரைட். இவ்வளவு பெரிய வெளிப்பாடு இருக்கிறப்போ இந்த ஹிந்து சென்ட்ரிக் பாலிடிக்ஸ், நான் ஒரு ஜேர்னலிஸ்டா நான் இதை அப்படித்தான் பார்க்கிறேன், ஒரு ஹிந்து சென்ட்ரிக் பாலிடிக்ஸ். இந்த ஹிந்து சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் முன்னெடுக்கிறதுல பிஜேபிக்கு என்ன தயக்கம்? இல்ல சங் பரிவார் தானே செய்து. இப்போ திருப்பரங்குன்றத்துல நீங்க பேசினது கூட ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்துல நீங்க பேசினீங்க, பிஜேபி ஏற்பாடு செய்யலையே. பிஜேபி நிர்வாகிகள் நீங்க உள்பட எல்லாம் போய் கலந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஹிந்து சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் முன்னெடுக்கிறது சங் பரிவார் அமைப்பு, அவங்கள்ட்ட கொடுத்துடுறீங்க. நீங்க பின்னாலதானே நிக்கிறீங்க. ஏன் அதை பிஜேபியா முன்னின்று செய்யக்கூடாது? அதுல என்ன தயக்கம்? இல்ல, ராம ஜென்ம பூமியிலேயே அந்த பிரச்சனையில கடைசியா கருத்து சொன்னது பாரதிய ஜனதா கட்சி. அதுக்கு முன்னாடி கடைசியா தான் வருவீங்க. இல்ல, ஒரு விஷயத்தை கேளுங்க முழுமையா. என்ன? சரி சொல்லு. அதாவது கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி இவங்க எல்லாருமே அவர்களுடைய நிலைப்பாடு எடுத்து அறிவித்த பிறகு 1989 பல்லாம்பூர்ல பிஜேபியோட நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல ரெசல்யூஷன் போட்டோம். காரணம் என்ன? அப்ப கூட அந்த ரெசல்யூஷன் எப்படி இருந்ததுங்கிறத நாம கவனிக்கணும். இது விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் சந்த் சமாஜ் அவங்க கோவில் கட்டுவதற்கு இருக்கின்ற தடைகளை நீக்கி நாங்கள் உதவி செய்வோம், அப்படிதான் தீர்மானம் போட்டோம். நாம் ராமர் கோவில் கட்டுவோம்னு பிஜேபி தீர்மானம் போடல. அது மாதிரிதான் ஒவ்வொரு ஹிந்துத்துவ அமைப்புகளுக்கும் ஒரு ரோல் இருக்கு, அவங்க செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா இந்த விஷயத்திலேயே 15 நாளைக்கு முன்னாடி நானே மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனேன். அதாவது 24ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் போனார், சீனிவாசன் போனார். அது எல்லாமே பிஜேபி சார்பா போனதுதான். ஆனால் இதுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு கால்ஃபார் பண்ணது ஹிந்து முன்னணி. அப்போ நம்ம ஹிந்து அமைப்புல ஒரு அமைப்பு அறைகூவல் விட்டுருக்குன்னு சொன்னா அதுல நாம ஆஸ் அ ஹிந்து போய் கலந்துக்க வேண்டியது அவசியம்னு ஒத்தொத்தரம் நினைச்சதுனால அன்றைக்கு கூட இன் ஸ்பைட் ஆஃப் ஹர்டில்ஸ் ராம சீனிவாசன் வந்திருந்தார், நானும் போயிருந்தேன். அதனால இதுல பிஜேபிக்கு தயக்கத்துக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி, அவர்கள் அதை செய்து கொண்டிருப்பார்கள், மற்றவர்கள் உதவுவார்கள். சார், ஒரு முக்கியமான நேர்காணல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, அங்க திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய அந்த சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவை ரீலொகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த சுல்தான் சிக்கந்தர் கொல்லப்பட்ட சொல்றது 1378 78ங்கிறாங்க, 71ங்கிறாங்க. 2 விதமான இது இருக்கு. அது 14ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி அது நடந்தது. இந்த தர்கா ஒரு ரொம்ப அண்மையில ஒரு 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இல்லாட்டி 18ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 150-200 வருஷத்துக்கு. என்ன கேட்கிறேன்னா, ஒரு 100-150 வருஷமா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை இனிமே நீங்க ரீலோகேட் பண்ணணுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது இருந்து நிலை பெற்று விட்டது. இல்ல இணக்கமா இருக்கிறது எப்படிங்கறதான பார்க்கணும். அந்த ஸ்ட்ரக்சரை ரீலோகேட் பண்ணது இந்துக்களுக்கு உடன் பிறந்த வியாதி. இந்த இணக்கம் பற்றி பேசுவது. சரி,
இணக்கம் பற்றி மற்றவங்க பேசியிருக்காங்களா? இல்லை. ரெண்டாவது, இது சிக்கந்தர் தர்காவே இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையினுடைய பிரௌசரை பாருங்க. அதுல இருக்கு. அதுல கோரிப்பாளையத்துல இருக்கு. கோரிப்பாளையத்துல இருக்கின்ற மசூதியில் அவருடைய சமாதி இருக்குன்னு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த புக்கோட டைட்டில் மறந்துட்டேன்னா, அது சாகித்ய அகாடமி விருது வாங்கிய காதல் கோட்டம் அந்த நாவல். அதுலயே அவங்க என்ன எழுதியிருக்காங்க, அதுல எழுதப்பட்டிருப்பது என்னன்னா, சிக்கந்தருக்கு அங்க தர்கா அமைக்க எந்த வேலையும் இல்லை, தருணம் இல்லை. ஏன் என்று சொன்னால், சிக்கந்தர் கொல்லப்பட்டது. ஏன்னா அதுக்கு கிராமங்கள்ல போனீங்கன்னா வேற மாதிரியா சொல்றாங்க. அவர் கோவில் இடிக்க போனார், அதனால முருக பக்தர்கள் தாக்கினார்கள் அப்படியெல்லாம். ஆனால் சரித்திர நிகழ்வு என்ன, 1371, if I remember correct, அதுல குமார கம்பனன் விஜயநகர பேரரசு அவர் இங்க 24 மணி நேரத்துல அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து உயிருக்கு பயந்து மலையிலே ஒளிந்திருந்த சிக்கந்தரை கொன்றார் அப்படிங்கிறது சரித்திர நிகழ்வு. அதுக்கப்புறம் 200-300 ஆண்டுகளுக்கு நாயக்கர்கள் ஆட்சி தான் மதுரையில இருந்தது. ஆகவே நாயக்கர்கள் ஆட்சி மதுரையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க மேல போய் தர்கா கட்டுறதுக்கு வேலை இல்லை. இது 100 வருஷமா அவங்களோட தாவா இருக்கு. நீங்க அந்த தாவாவே ஆரம்பம் 1915-16ல இந்த இப்ப சொல்லக்கூடிய தர்கான்னு சொல்ற ஒரு கட்டடம் இருக்கு இல்லையா, அத அதுக்கு கல்கள் எடுப்பதற்காக முயற்சி செய்த பொழுது அன்றைய கலெக்டர், அது முன்னாடி இந்த திருப்பரங்குன்றம் கோவிலே மீனாட்சி அம்மன் கோயில் ட்ரஸ்டிக்கு கீழே தான் இருந்தது. அதனால மீனாட்சி அம்மன் கோயில் ட்ரஸ்டிகளோ அல்லது இந்த சிக்கந்தர் அமைப்பு சேர்ந்தவங்களோ அவங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருந்தாங்க. அப்போ 2015-16ல வழக்குக்கு வருது. முதல்ல கலெக்டரே ட்ரை பண்றார், அமிக்கபிளா 2 தரப்புலையும் பேசி தீர்க்கலாம். அது நடக்கலை. அதுக்கு பிறகு அது கோர்ட்டுக்கு போகுது. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருது, இந்த முழு குன்றும் ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா. இது மேல ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்லையும் பேசி தீர்த்துக்குங்க அப்படிங்கறத மாதிரியா தீர்ப்பு வந்தது. ஆனா பிரிவி கவுன்சில்ல 1931ல தீர்ப்பு வந்தது. இப்ப அதை மதிக்காமல் அவர்கள் நடப்பதனாலதான் பிரச்சனை. நாம ஏன் பிரச்சனைன்னு இந்த பிரச்சனையின் ஆழத்துக்கு போனால், அப்ப 1931 தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கு, the whole mountain belongs to முருகா, லார்டு முருகான்னு கொடுத்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம், தி என்டார்ஸ். அதற்கு பிறகு அவங்க சொல்லி இருக்கிறது தான் இங்க முழுமையா ஓப்பன் வயலேஷன். அப்ப 31ல என்ன சொல்லியிருக்காங்க, தி ஸ்டேட்டஸ் குவா as on that date should be maintained. நீங்க அதை மெயின்டைன் பண்ணல, 1/2 ஏக்கருக்கு விஸ்தீர்ணப்படுத்தி கட்டடம் கட்டி இருக்கீங்க. அதுல இருக்கின்ற தூணெல்லாம் பார்த்தா நீங்க அது ஏற்கனவே இருந்த ஒரு ஹிந்து கட்டடத்தின் தூணின் மீது இது கட்டப்பட்டிருக்குங்கிறது நீங்க ஈஸியா கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஏன்னா எல்லாமே இந்த ஸ்கொயர் டெம்பிள் பில்லர்ஸ் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு. நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க. 1. 2வது, ஹிந்துக்களை பொறுத்தவரை ஸ்தல விருட்சம் ரொம்ப புனிதமானது. அது கோவில்லையே வழிபாட்டுக்குரிய ஒரு விஷயம். கல்லத்தி மரம் அது மேல இருக்கு. அது இந்த தர்கால இருந்து 100 மீட்டருக்குள்ள அந்த மரம் இருக்கு. அந்த மரத்தின் மீது, ஏன்னா 15 மீட்டருக்கு அப்பால் முஸ்லிம்கள் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு அப்ப ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. ஆனால் அதுல போய் நீங்க பிறை கொடி கட்டுறீங்க. சரி, அது பிரிட்டிஷ் வெளியேறிய பிறகும் ப்ராப்ளம் தொடருது. அதனால 1994ல வழக்குல என்ன தீர்ப்பு வருது, கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற அந்த இடத்திலேயே ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு. ஆனால் 1994லேருந்து 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆன பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் நானே அதுக்கு தீபம் ஏற்ற போய் கைதானதெல்லாம் உண்டு இந்த 30 ஆண்டுகள்ல. அதுக்கு ஏன் அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க?
அதாவது ஹிந்துக்களுக்கு ஏதோ மாமன் மச்சானா இருந்தோம்னா இல்ல, தடைகள் போட்டுக்கொண்டே செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, 2020 மீண்டும் நீதிமன்றம் இந்துக்களுடைய உரிமையை ரீட்டரேட் பண்ணியிருக்கு. ஆனா அரசாங்கம் அனுமதிக்கல. சரி, இம்மீடியட் ப்ரொவோகேஷன், எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் இம்மீடியட் ப்ரொவோகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க நாங்க கந்தூரி கொடுப்போம், ஆடு கோழி பலியிடுவோம் அப்படின்னு இவங்க நவாஸ் கனி முஸ்லீம்களை கூட்டமா நூற்றுக்கணக்கான பேரை கூட்டிட்டு கழுத்துல ஆட்டையும் போட்டு கோழியும் எடுத்துட்டு, நீங்க இப்போ இது பலி கொடுக்கறது இந்து மதத்துல இருக்கா இல்லையா, அதுக்கெல்லாம் விவாதத்துக்கே யாரும் போக முடியாது. இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கிற மதுரையில இருக்கிற பாண்டி கோயிலுக்கு வாங்க, இந்துக்களையே பிரியாணி பண்ணி போட சொல்லுவோம், நல்லா சாப்பிட்ட முஸ்லிம்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனா சிவபெருமான் மேல இருக்கிறது, கீழே முருகப்பெருமான். சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் பலியிடுற பழக்கம் இந்து மதத்துல யாருக்கும் கிடையாது. அதனால நீங்க இதை வச்சு செய்வோம் அசைவோம் அப்படிங்கிற மாதிரி அவெல்லாம் சிறிய தெய்வம் பெரிய தெய்வம்னெல்லாம் சில திராவிடியன் தீய சக்திகள் பரப்ப நினைக்கிறாங்க. அது இல்லை பிரச்சனை. நீங்க கந்தூரி கொடுப்போம்னு போனது. நீங்க பாத்தீங்கன்னா இடையில நான் கூட யூடியூப்ல சில பதிவுகள் பார்த்தேன். அவங்க சொல்றாங்க, நான் 50 வருஷமா இங்கதான் இருக்கேன், நான் 60 வருஷமா இருக்கேன், ஒரு நாளும் அங்க மேல தர்காவில் பலி கொடுத்தது இல்லை அப்படின்னு. இப்போ நான் ஏன் சொல்றேன் ரீலொகேட் பண்ணணும்னு சொன்னா, ஏற்கனவே சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துல, அதையே தர்காவா மாத்திக்கலாமே. எதுக்காக இந்துக்கள்கிட்ட நீங்க அடுத்து நான் இந்த சத்குண விக்ருதி இந்த ஹிந்துக்கள்ல இப்ப நீங்களே கேக்குறீங்க ஏதோ நட்பு உறவு இணக்கம் அதெல்லாம் போயிடுதுன்னு. 40 ஆண்டுகள் மாலிகாப்பூர் படையெடுப்புக்கு பிறகு 40 ஆண்டுகள் தாய் மீனாட்சிக்கு பூஜை இல்லாமல் இருந்தது உண்டா இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஆண்டவனை ஒரு இடத்துல போட்டு மண்ணு மேடு போட்டு மூடி வச்சிடுறாங்க. 43 இயர்ஸுக்கு இது கிடையாது. அத டிஸ்பிளே பண்றதுக்கு இந்துக்களுக்கு தைரியம் கிடையாது. எப்ப அதை டிஸ்பிளே பண்ணாங்க, இப்பவும் கோயில் இருக்கு. 43 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பூஜை இல்லாமல் இருந்ததுன்னு எப்ப திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறத மீனாட்சி அம்மன் கோயில் போறார். முஸ்லிம் இன்வேஷன் பற்றி போர்டே எழுதி வைக்க சொன்னாங்க, வச்சிருந்தாங்க. அது திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் சரித்திர நிகழ்வு தானே, நடந்தது உண்மைதானே, எழுதி வைங்க, பீப்புள் ஷுட் நோன்னு. இப்பதான் நாம இந்தியா பிரிக்கப்பட்டதையே மறைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க அதனாலதான் நாங்க அன்னைக்கு பேசும்போது கூட குறிப்பிட்டு இருந்தேன், இந்தியாவை பிரிச்சு கொடுக்கணும்னு ஜின்னா கேட்டபோது என்ன வார்த்தை பயன்படுத்தினார்? யூ எய்தர் கன்சீட் பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். அதை ஏன் நான் இப்ப மென்ஷன் பண்றேன்னா, இப்ப டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தெளிவா சொன்னார், இப்ப கன்சீடிங் பாகிஸ்தான் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார். ஏன்னா பாகிஸ்தான் கொடுத்த பிறகும் இங்கு இருக்கின்ற முஸ்லிம்கள் எங்களுக்கு எதிராக, முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிராக அந்த சிவில் வார் முயற்சிப்பார்கள். அதுதான் நவாஸ் கனி செஞ்சிருக்கிறது. என்ன சொல்றேன்னா, இப்ப நவாஸ் கனி போனது அங்க காசி விஸ்வநாத ஆலய படிக்கட்டுல உட்காந்து அவர் ஏதோ அசைவம் சாப்பிட்டது, கள்ளத்தி மரத்துல கொடிய கட்டினது, கந்தூரிக்கு ஆடு கோழியோட போனது, இது எல்லாம் அது சார்ந்த சில தனிநபர்கள் செய்த தவறு. இனி அந்த தவறு இல்ல சொல்லி முடிச்சிடறேன், நீ அந்த தவறே நடக்காதவண்ணும் பார்த்து கொண்டாலே போதுமே. நீங்க அதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சரை ரீலோகேட் பண்ணணும்னா இல்ல, வேற வழி இல்லைன்னா. ஏன்னா இது தொடர்ந்து வந்திருக்கு 100 ஆண்டுகளா தொடர்ந்து சில்மிஷம் ப்ரொவோகேஷன் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வேர் இஸ் தி எண்ட்? அதுக்கு இப்ப நான் இது தீர்வா இருக்குங்கிறீங்க. ஏன்னா இது தேசிய அளவுல இந்த நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டே அப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க பாபரி மஸ்ஜித் ஸ்ட்ரக்சரை 5 கிலோமீட்டர் ஷிஃப்ட் பண்ணி, அது தொடர்பா போடப்பட்ட வழக்குல இப்ப ரீலோகேட் பண்ணணும்னு கோரி ஏதேனும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கா? ஏன் இனி தொடுக்க? அது செய்யுங்க, அது இனிமேல் பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் பண்ணலையே. இப்போ 500 ஆண்டு காலம் அயோத்திக்காக போராட்டம் நடந்திருக்கு சார். ஆனால் தீர்வு அப்படிங்கிறது சட்ட போராட்டத்துல கிடைச்சது. கடந்த 50 ஆண்டு கால சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தான்
ஃபைனலா ஒண்ணு நடந்திருக்கு. அதே போல ரீலோகேட் பண்ணணுங்கிறத நீங்க சட்ட ரீதியா தானே பேச முடியும். அதுக்கு போராட்டம் நடத்தி ரீலோகேட் பண்ணணும்னா அது எப்படி? இல்ல, போராட்டங்கள் நடந்ததுங்கிறத அயோத்திக்காக நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். ஆமா, இல்லைன்னு அதனுடைய கல்மினேஷன் தான் இந்த இன்னைக்குமே நேஷனல் மூடு கூட will be taken into consideration while giving verdict. ஆனால் அது இருக்கும். இங்க சட்ட ரீதியா பேசுறதுனால ஒரு விஷயம் சொல்றேன். 1991 நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 வந்திருக்கு. அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அயோத்தி நீங்களாக, ஏன்னா அது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலேயே அது சம்பந்தமான கேஸ் இருந்துட்டு இருக்குங்கன்னா அது மட்டும் விதிவிலக்கு. அது தவிர்த்து மற்ற எல்லா வழிபாட்டு தலத்திலையும் அது அன்னைக்கு சுதந்திரம் வாங்குற அன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் ஆகணும்னு சொல்லியிருக்கு. அந்த ஆக்ட் இஸ் கொஸ்டின் இன் தி கோர்ட் நவ். ஆல்ரெடி இட் இஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினி ஆஃப் ஜுடிஷியரி. அதனால தான் ஞான்வாபி இஷ்யூ எல்லாம் வருது. ஆகவே நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வந்த அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இஸ் இன் இட் செல்ஃப் அண்டர் கொஸ்டின். ஒரு எளிமையான கேள்வி, நரசிம்மராவ் பீரியட்ல அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அது யார் அப்பீஸ் கொண்டு வந்தாங்கன்னு கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாருக்காக கொண்டு வந்து யாரை திருப்திப்படுத்துறதுக்கு, என்ன ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் எல்லாம் தெரியும். முஸ்லிம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ரைட் சார். 2014 இருந்து உங்க ஆட்சி தானே மத்தியில இருக்கு. அதை வந்து அபாலிஷ் பண்ண வேண்டியது ஏன் சார் பண்ணல? இத்தனைக்கு டாக்டர் சுவாமி நேரடியாகவே மோடிட்டு இதை வலியுறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே வழக்கு இருக்கு கோர்ட்ல. ஓகே, ராம் ஜென்மபூமிக்கு கூட நாம 7-8 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் வந்தது. அது when it is sub judice, let us wait for the verdict to come. அதனால தான் உள்ளூர்ல ஹைகோர்ட்டில் இருக்கிற வெர்டிக்ட் மூலமா ஞான்வாபிலாம் இந்துக்கள் பூஜைக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. இல்ல, ஞானவாபி மசூதி உச்சகட்டத்தில் இருந்தப்போ RSS தலைவர் மோகன் பாகவத் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். ஒவ்வொரு மசூதிகளிலும் சிவலிங்கத்தை தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்னு. இது அது இணக்கத்துக்காகத்தானே. அப்படிங்கிறப்ப அந்த லைன்ல பண்ண, அந்த லைன்ல புரிந்து கொண்டால் ரீலோகேட் பண்ணணுங்கிறது எந்த விதத்துல சரியா? ஏன்னா இது தர்காவே இல்லைங்கிறதுனால சொல்றேன். ஏன்னா அந்த புஸ்தகத்திலேயே திரு வெங்கடேசன் அவர்கள் எழுதும் பொழுது ஏற்கனவே இருந்த ஹிந்து ஸ்ட்ரக்சர்ல வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அது நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் இவர்கள் தர்கா கட்டியிருக்க முடியாது. சரி, தர்காங்கிறது அவருடைய பாடி பரி பண்ண இடம் தானே இஸ்லாமிய பழக்கப்படி. நீங்க சமாதி என்ன சமாதி, இதையே ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிஸ் ஏத்துக்கிறாங்களா? இல்ல, அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கல. அதனால இஸ்லாம்லேயே பெருவாரி மக்கள் தர்கா வழிபாட்டை ஏத்துக்கல. ஏன்னா இது சிற்கு. நீங்க வந்து எந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அஸ்பர் அவங்க இது பண்ணால் அதுக்கு கூடாது. ரெண்டாவது, இடம் புனிதம், கோவில் புனிதம் என்பதே ஹிந்து மதத்துக்கு மட்டும்தான். ஏன்னா ஹிந்து மதத்தை பொறுத்தவரை கோவில்ங்கிறது இட் இஸ் அபோர்ட் ஆஃப் காட். ஏன்னா நாம கும்பாபிஷேகம் பண்றத முதல்ல என்ன பண்றாங்க? பிராண பிரதிஷ்டை. அந்த பிராண பிரதிஷ்டம் போதுதான் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை பண்றத இங்க இருக்கக்கூடிய இந்த திரவிடியன் தீய சக்திகள் இங்க நம்மள பெருமாளுக்கு நீ விசேஷ பூஜை கூட பண்ணக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. அதனால அந்த பிராண பிரதிஷ்டைன்னா என்ன? ஆண்டவனையே அங்க நாம பிரதிஷ்டை பண்றோம், பிராணன். அதனால ஹிந்து டெம்பிள்ஸ் ஆர் அபோர்ட் ஆஃப் காட். ஆனா இஸ்லாமிக் இது மாஸ்கோ, சர்ச்சோ, இட் இஸ் ஜஸ்ட் எ பிரேயர் ஹால். ஏற்கனவே உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்கு, மாஸ்க் இஸ் நாட் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு. அவங்க வந்து மேற்கு நோக்கி எந்த இடத்துல இருந்து தொழ முடியும், மற்றபடி அதுக்குன்னு ஒரு மசூதிங்கிற ஸ்ட்ரக்சரே தேவையில்லை. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. ஆனால் அதே நேரத்துல மோகன் பாகவத்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஈஸியா எடுத்துக்கோ சார். ஒரு விஷயம் சார், அயோத்தியா அப்படின்னு சொல்லிட்டீங்க, அயோத்தியா ரீச்டு, அச்சீவ்டு, ரைட்டா? காசி சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். மதுரா சம்பந்தமா ஆன் கார்டு அது கேஸ் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. சோ காசி, அயோத்தியா, மதுரா முடிஞ்சு போச்சு. இனி ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி தோண்டிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் மோகன் பாகவத் அப்படி சொல்லி இருக்கலாம். ஒவ்வொரு மசூதிக்குள்ளும் சிவலிங்கத்தை தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல 100 ஆண்டுகளா
pinpricks to Hindu community by Muslims இருக்கா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன தீர்வு? நீங்க அப்படி பேசுறதா இருந்தா அரசாங்க தரப்புல இருந்து டிக்ளேர் பண்ணட்டும். நாங்க 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பின்படி அதுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட எக்ஸ்பான்ஷனை ரிமூவ் பண்ணிடுவோம். அன்னைக்கு என்ன மாதிரி அங்க இருந்து தொழுகை நடந்ததோ அது மட்டும் அனுமதிப்போம். அந்த கள்ளத்தி மரத்துல இருக்கிற என்க்ரோச்மெண்ட் நிறுத்திடுவோம். கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு அரசாங்கம் தடை விதிக்காது. அதுக்கு முஸ்லிம்கள் ஆட்சேபிக்க மாட்டார்கள். நாங்க பொறுப்பு. இது எல்லாத்தையும் சொல்லுங்க. ரிட்டர்ன் எழுதி தரணும். கவர்மெண்ட் should give an order. ஏன்னா நீங்க சரி அப்படி இது பண்ண ரீலோகேட் பண்ணுங்கிற அந்த கோரிக்கை ரீலோகேட் பண்றதுங்கிற கோரிக்கை ஏன் நீங்க தினந்தோறும் இடுப்பு கிளைன்னு இருப்பாங்க இந்த திராவிடியன் ஸ்டாக் போலீஸ் ஆபீசர்ஸ் பண்ற மாதிரி. அப்படி பண்ணா என்ன ஆகும்? பேக் டு ஸ்டாப் இட். ஹவு டு ஸ்டாப் இட்? அது வேணும் இல்ல? அதனால நான் என்ன சொல்றேன், 1931க்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட எக்ஸ்பான்ஷன் should be demolished. அன்னைக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருந்ததோ அது மட்டும் இருக்கணும். அன்னைக்கு இந்த கள்ளத்தி மரத்துல இருக்கிற ஆக்கிரமிப்புகள், இதுக்கு இருக்கிற தடை, கார்த்திகை தீபம் ஏத்த தடை, இவைகளை நீங்கள் விட்டு விடுங்கள். இந்துக்களுக்கு அதுக்கு முன்னாடி 1916க்கு முன்னாடி என்ன ரைட்ஸ் இருந்ததோ அது இருக்கட்டும். அப்படி இருந்தாதான் சார் சௌஜன்யம், இணக்கம். இல்லைன்னா என்ன இணக்கம்? இந்த சிங்கம் ஆட்டுக்குட்டியை பார்த்து நான் உன்னை சாப்பிட்டுறேன், நம்ம 2 பேரும் இணக்கமா போயிடுவோம், வித்தியாசம் இல்லாம போயிடுவோம்னு சொல்ற மாதிரி. அதனால அதை ஏற்றுக்க முடியாது. இது என்னுடைய நிறைவான கேள்வி. இப்போ நீங்க ரீலோகேட் பண்ணணும்னு சொல்றீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூல ரீலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா இல்லாட்டி ஹெச் ராஜாவுடைய தனிப்பட்ட? இதுக்கு தீர்வுக்கு அது ஒரு வழின்னு நான் கருத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா இது உங்களுடைய கருத்து தான். நிச்சயமா இது ஹிந்து அமைப்போட கருத்துன்னு கூட நான் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா யாரும் இதுக்கு தீர்வுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லல. எங்கிட்ட பத்திரிகையாளர்கள் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டா, ஏன்னா ஏற்கனவே அரசாங்க ஆவணம் இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் எங்க சிக்கந்தர் சமாதி இருக்குன்னு சொல்லி இருக்கு, அங்கே கொண்டு போயிடலாமே. அதனால அது என்னோட கருத்து தான். அப்படின்னா இவ்வளவு பெரிய மேஜர் இஷ்யூக்கு ஹிந்து அமைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் இந்த தீர்வை ப்ரொனவுன்ஸ் பண்ணல. உங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடும் அது இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு தனிநபர் அது இருக்கிறப்போ இது எப்படி சார் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், எல்லாமே அப்படிதான் ஆரம்பிக்கும். எல்லா இஷ்யூமே பெருவெள்ளம் யாரோ ஒருத்தர் ஆரம்பிப்பார். அதுக்கு பிறகு அந்த கம்யூனிட்டியோட இமேஜினேஷனை கேட்ச் பண்ணும். அந்த மாதிரி என்னோட சஜஷன் தானே. ஐ எம் நாட் ஹோல்டிங் எனி கவர்மெண்டல் பொசிஷன். இதுக்கு தீர்வு என்ன என்று பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க. திஸ் குட் பி தி சொல்யூஷன். அதனால இது நடந்தா நிரந்தரமா. காரணம் என்ன? இட் கோஸ் along with the judgment of 1931. என்ன சொல்லிட்டாங்க? ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா. அதனால இவங்க என்னவெல்லாம் பேசுறாங்க, அதுக்கு சிக்கந்தர் மலையை கபலீகரம் பண்ண, அதாவது பாரத தேச கந்தர் மலைன்னு நாங்க சார் அதுக்கு முன்னாடி சிக்குங்கிற 2 எழுத்தை தான் சார் சேர்த்தாங்க. எங்கள் திருமுருக கிருபானந்தா வாரியார் இன்னொரு படி மேல போய் சொல்லியிருக்கார். என்னன்னா, கந்தனுக்கு தகப்பனார் யாரு? சிவன். நாம எல்லாரும் அப்பாவோட முதல் எழுத்த பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறது பழக்கம். அதனால ஸ்ரீகந்தன் மலை, சிக்கந்தர் மலை. சரிதான் போயான்ட்டார் அன்னைக்கு. ஆகவே இது இன்னைக்கு இல்ல. திருமுருக கிருபானந்தா வாரியார் கதைகள் சொல்லி கொண்டிருந்த காலத்துல அவர் சொன்னது. ஒருத்தர் கேட்கிறார், பக்தர், அவர் இது சிக்கந்தர் மலை. அதாவது இந்த சிக்கந்தர் மலைங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு இவங்க பண்ணல, தொடர்ந்து பண்றாங்க. அதனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நீங்கள் பாரத தேசத்தை மதத்தின் அடிப்படையில் வெட்டி பிளந்தீர்கள். பாரத தாயின் 2 கரங்களும் பங்கமும் சிந்தும் வெட்டப்பட்டது. இருந்தாலும் உங்களுடைய ரத்த தாகம் தீரவில்லையா? கொஸ்டின் வருது இல்ல? அதனால நாம இதுக்கு தீர்வுன்னா 2 கையும் ஒத்து வரணும். அதுக்கு ஒரு ஹானஸ்ட் நியூட்ரல் கவர்மெண்ட் வேணும். இந்த கவர்மெண்ட் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். ஏன்னா முருகனோட பணத்துல பழனியில மாநாடு நடத்தி அது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு ஒரு சனாதன விரோதி அங்க போய் பேசுறார். இதெல்லாம் என்ன அட்ராசிட்டி?
இந்துக்களுக்கு எதிராக இவ்வளவு கொடுமை பண்ணுவாங்களா? அதனால இதுக்கு ஒரு தீர்வு வரணும். சமயத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். ஸோ ராஜா சார், உங்களுடைய நல்ல எண்ணம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.